இன்றைக்கும் வழக்கம் போல் பிள்ளைங்க வந்து நம்மள வந்து 4 மணிக்கு எழுப்பி விட்டாங்க. சரி இதுக்கு மேலே தூங்குனா நல்லா தூங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படி நடந்துகிட்டே திரிஞ்சேன் கொஞ்சம் நேரம். அப்புறம் அவங்க 2 பேரும் தூங்கிட்டாங்க. சரி நம்ம வந்து டீ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு வச்சுட்டு கொஞ்சம் பட்டாணி நைட்டே ஊற வச்சிருந்தேன்னா பட்டாணி கூட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணு எந்திரிச்சு ரெடியாக வந்துட்டாங்க. எந்திரிச்சு வந்ததும் இல்லாமல் நான் மட்டும் முழிச்சிட்டே நீ மட்டும் ஏன்டி தூங்குற அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கறியை பிடிச்சி எழுப்பிக்கிட்டு இருந்தா. நான் 2 அடியை போட்டு கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து நாங்கள் 2 பேரும் சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இவங்க எந்திரிச்சிட்டாலே நம்மளால் ஒரு வேலையுமே முழுசாக பார்க்க முடியாது. அங்கிட்டு இங்கிட்டு ஏதாவது உருட்டிட்டு வச்சுக்கிட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி அவங்க அப்பா எழுப்பலாம் பார்த்தா பாவம் ரொம்ப நேரமாக நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்தாங்களா, அதனால தூங்கிட்டு இருந்தாங்க. சரி தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமைச்சு முடிச்சிட்டேன். சமைச்சிட்டு இன்றைக்கி பிள்ளைக்கு வந்து தண்ணி ஊற்றுறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே நம்மளும் வந்து கிளம்பியாச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா அம்மா போட்டுருந்துச்சா அதுக்காக வந்து மஞ்சள் தண்ணி எல்லாம் வேப்பிலெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டேன். ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்மளும் கிளம்பியாச்சு. பாய்.